ஹலோ, ஐ எம் முத்துராமன். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா, நம்மளுடைய இந்தியா முழுக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் மேலே குற்றம் சாட்டி போராட்டம் மேலே போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. அப்படி என்னதான் நடந்து சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கெல்லாம் தெருவையெல்லாம் படுத்த போகிறேன். ஏன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா அப்படி என்ன பேசியிருக்காரு. எதிர்கட்சி மட்டும் கிடையாதுங்க, இந்தியா முழுக்க பல கட்சிக்காரங்க அமித்ஷாவோட உருவப்பொம்மையும் சரி பல போராட்டம் மேலே போராட்டம் எல்லாம் வெடிச்சு தான் வருது. முழுக்க அதை தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதத்தின் போதுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்துக்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு எல்லாம் தெரிவித்து உள்ளது. அமித்ஷா தனது உரையின் போது அவருங்க பேசியிருக்கும் போது டாக்டர் BR அம்பேத்கரின் மரபு குறித்து பேசியிருக்காப்புல. அதனால தான் இந்தியா முழுக்க ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி போராட்டம் மேல போராட்டம் ஆகிட்டே வருகின்றது. அப்போது இன்றைய சூழலில் அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவது ஒரு பேசனா ஆகிவிட்டது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளனர். இது இப்போது பேசனா ஆகிவிட்டது. அம்பேத்கர் 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 இந்த அளவுக்கு ஒரு கடவுளின் பெயரை பயன்படுத்தினால் 7 பிறவிகளுக்கும் நாம் ஒரு சொர்க்கத்தை அடையாளம் என்று அமித்ஷா தெரிவித்து உள்ளனர். அமித்ஷா பேசிய முழு அந்த உரையின் வீடியோ இந்த சிறிய பகுதி குறித்து பல சர்ச்சைகள் எழுந்து உள்ளது. அமித்ஷாவின் இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி தனது எதிர்ப்பை தெரிவித்து உள்ளது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதுக்கு கடும் ஒரு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சுட்டு நாடாளுமன்றத்திலங்க பேரணி மூலம் போயிட்டு அப்போது ஒரு தகராறு ஏற்படுத்தி உள்ளது. அந்த வீடியோ பற்றி நான் இன்னொரு சேனல் போட்டிருக்கேன். அந்த சேனல் பேர் என்னன்னா MR நியூஸ் பேப்பர். அதில் என்னோட டிபியில் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. அதில் போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கேங்க. மனுஸ்மிரியா நம்புவர்களுக்கு அம்பேத்கரின் நிச்சயம் பிரச்சனை இருக்கும் என்று சமூக ஊடகங்களில் பக்கத்தில் ராகுல் காந்தி பதவியேற்று உள்ளனர். புதன்கிழமை அன்று பிற்பகல் மதியம் போல நரேந்திர மோடி அமித்ஷாவும் பேச்சை குறித்து தனது எக்ஸலத்தில் நீண்ட பதிவை ஒன்று வெளியிட்டு உள்ளனர். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவமதித்து இருந்த ஒரு அத்தியாயத்தை அமித்ஷா அமல்படுத்தி உள்ளனர். அம்பேத்கருக்கு எதிரான இழக்கப்பட்ட பாவங்களில் நீண்ட ஒரு பட்டியல் ஒரு காங்கிரசிடம் உள்ளது. அதில் அவரே 2 முறை தேர்தலில் தோற்கடிக்கும் அடங்கும் என குறிப்பிட்டு உள்ளனர். அப்படி அம்பேத்கர் பற்றி அமித்ஷா என்னதான் சொல்லியிருக்காரு அந்த நாடாளுமன்றத்தில். அமித்ஷா தனது உரையில் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் முதல் அமைச்சரவையில் இருந்து அம்பேத்கர் ராஜினாமாவை செய்து குறிப்பிட்டு உள்ளனர். நீங்கள் இப்போது அம்பேத்கரின் பெயரை 100 முறை சொன்னாலும் உங்களுக்கு அவர் மீதும் உள்ள ஒரு உண்மையான உணர்வுகளையும் நீங்கள் பேச வேண்டும் என்று காங்கிரஸை குறிப்பிட்டு உள்ள அமித்ஷா கூறி உள்ளனர். நாட்டின் முதல் அமைச்சரவை இருந்து அம்பேத்கர் ஏன் ராஜினாமா செய்து உள்ளனர் என குறிப்பிட்டு உள்ள அவர் பட்டியலின ஜாதிகள் மற்றும் பழங்குடியினரை அரசு நடத்தி விதம் குறித்து அவர் பலமுறை அதிருப்தி தெரிவித்து உள்ளனர். மேலும் அரசின் வெளியூர் கொள்கை மற்றும் 370வது பிரிவிலும் அம்பேத்கர் உடன்படவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. எனவே அவர் அமைச்சரவையில் இருந்து விலகினாப்ல என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளனர். அம்பேத்கரின் கொள்கையை எதிர்க்கும் அதே வேளையில்தான் வாக்குகளுக்கு அம்பேத்கரை பெயரை சொல்வது குறித்தும் அமித்ஷா கேள்வியில எழுப்பியிருக்காவுல. அமித்ஷா தெரிவித்த இந்த கருத்துக்கு பிறகுதான் அம்பேத்கருக்கு அமித்ஷா அவமதித்தாக காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ள கருத்துக்கு காங்கிரஸ் தலைவர் அவர் பேர் என்னன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய எக்ஸலத்தில் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காப்புல. அதுல பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவமதிப்பின் மூலம் மூவர் கொடினா பாஜக RSS எதிரான என்று மீண்டும் நிரூபித்து உள்ளது. அவர்களின் முன்னோர்களுக்கு அசோக சக்கரத்தை எதிர்த்து உள்ளனர். சங்க பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள்
தொடக்கத்தில் இருந்தே அரசியலமைப்பில் பதிலாக மனுஸ்மிதியை அமுல்படுத்த விரும்பினார் என்று அம்பேத்கர் மனுஸ்மிதிக்கு எதிரானவர், அதனால தான் அவர் மீது இவ்வளவு வெறுப்பு இருக்கிறது என்று கார்கே காங்கிரஸ் தலைவர் அவர் எக்ஸலத்தில் கூறி உள்ளனர். என்னை போன்ற கோடிக்கணக்கான மக்களை பொறுத்தவரை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கடவுளுக்கு சமம் என்று குறைந்தது அல்ல. தலித்கள், பழங்குடியினர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர்கள் மற்றும் ஏழைகளின் தூதுவரான அம்பேத்கர் எப்போதும் அப்படி இருப்பார். நரேந்திர மோடியின் அரசின் அமைச்சர்கள் இதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கும் துணையில் கார்கே அவர் எக்ஸலத்தில் இந்த விஷயம் எப்படின்னா பதிவிட்டு உள்ளனர். அதுல தாங்க உரையின் முழுவதும் முழுசா கேட்கணும்னு சொல்லிட்டு பல காங்கிரசின் தலைவரிடம் சமூக ஊடக பதிவுகளுக்கு பிறகுதான் அம்பேத்கர் அவமதிக்க கூடும் குற்றச்சாட்டுகளை பாஜக நிராகரித்து மேலும் காங்கிரஸ் வெளியிட்ட அபிஷா பேசிய உரையின் ஒரு வீடியோ சரிங்களா முழுமையடைந்தது என்று பாஜக கூறி உள்ளது. அபிஷாவின் உரையின் நீண்ட ஒரு பகுதியை வெளியிட்ட அம்பேத்கர் பற்றி நேரு அப்படி என்ன சொன்னார் என அபிஷா காங்கிரசுக்கு ஒரு கண்ணடியாக காட்டியுள்ளதாக பிஜேபி தெரிவித்து உள்ளது. காங்கிரசின் ஆட்பேக்கருக்கு தெரிவித்து உள்ள உரையின் பகுதி தான் முழுமை அடைந்ததா எனவும் மக்கள் முழு உரையின் காணொலியை பார்க்க வேண்டும் எனவும் மற்ற கட்சி தலைவர்கள் கூறி உள்ளனர். இந்த வீடியோ நீங்க முழுக்க முழுக்க ஃபுல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு மற்ற கட்சி தலைவர்கள் எப்படின்னா சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தகவல் தொழில்நுட்பத்தின் பிரிவின் தலைவர் அமித்ஷா மாலவின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அபிஷா உரையின் காணொலியை பகிர்ந்து காங்கிரசுக்கு ஒரு தாக்கி பேசி உள்ளனர். காங்கிரசின் ஒரு நம்பகத்தன்மை பூஜ்ஜியமாய் விட்டது. அதனால தான் காங்கிரஸ் தற்போது குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் ஈடுபடுகிறது. உள்துறை அமைச்சர் அபிஷா அவர் ஒரு முழு ஒரு உரையின் பாபா சாஹேப் அம்பேத்கர் மற்றும் தலித் சமூகத்தின் மீது காங்கிரஸ் கொண்டுள்ள வெறுப்பை அமலப்படுத்துகிறது. அந்த ஒரு முழு சரிங்களா வீடியோவும் சரி அப்படி என்னதான் பேசியிருக்காங்க என்று அபி மாலவி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அபிஷாவின் பேச்சு ஒரு மன்னிக்க முடியாது என்று காங்கிரஸ் தலைவரும் மூத்த வயநாடு எம்பியான பிரியங்கா காந்தி அவங்களோட கருத்துல சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று 75 ஆண்டுகளுக்கு நிறைவடைந்து இருப்பதையொட்டி மக்களவையில் அரசியல் சாதனம் என்று மீதான விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் மீது நீண்ட ஒரு உரை நிகழ்ந்து உள்ளது. நரேந்திர மோடியின் உரை முழுவதும் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி மற்றும் காங்கிரசின் நீண்ட கால ஆட்சியை குறிவைக்கிறது. கிட்டத்தட்ட அந்த வீடியோங்க எத்தனை நிமிஷம் இருக்குன்னா 1 மணி நேரத்துல இருந்து 50 நிமிடம் நீடித்து அவரது உரையில் காங்கிரசின் பெயரை குறிப்பிடாமல் 55 ஆண்டுகள் காலமாக ஒரே குடும்பத்தின் ஆட்சி நீடித்தாக பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக அந்த வீடியோ மூலம் விமர்சித்து உள்ளனர். அதற்கு முன்னுதான் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சாவர்களின் ஒரு பெயரை எடுத்துக்கொண்டு அரசியலமைப்பு மீதான அவரது கருத்து குறித்து கேள்வியை எழுப்பி உள்ளனர். அதோ நேரத்துல தான் முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் அந்த அவர் சகோதரியின் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான பிரியங்கா காந்தி அரசாங்கத்தை குறிவைத்து எப்படின்னா பேசி உள்ளனர். பிரதமர் எந்த ஒரு புதிய ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை. அவரது உரையை எங்களை முழுமையாக சலிப்படியாக செய்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் பள்ளியில் கணித வகுப்பில் அமர்ந்த போதுதான் உணர்ந்தேன் என்று பிரதமர் ஏதாவது புதிதாகவும் சரி நன்றாகவும் சரி பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு பதிலாக வெற்று ஒரு வாக்குகளை பட்டியலை விட்டனர். ஊழலுக்கு எதிராக சகிப்புத்தன்மை இல்லை என்று அவர் பேசினால் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பிரியங்கா காந்தி அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர் மோடியின் உரையை மிக ஒரு நீண்ட பேச்சு என்று குறிப்பிட்டு உள்ளனர். மேலும் முழுக்கங்களில் யார ஒரு சிறந்தவர்கள் என்பது ஊடகவியலாளர்கள் நன்கு அறியவர்கள் என்று அவர் கூறி உள்ளனர். மோடி அவரது உரையில் குறிப்பிட்ட ஒரு 11 முழுக்கங்களை நாங்கள் இன்று கேட்போம் என்று அகிலேஷ் யாதவ் அவர் குறிப்பிட்டு உள்ளனர். உத்தரப்பிரதேசம் நாக்கியானவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர் அபிஷாவின் கருத்து அம்பேத்கர் ஒரு போராட்டத்தை அவமதிக்கும் செயல் என்று விமர்சித்து உள்ளனர். உள்துறை அமைச்சர் அபிஷாவின் கருத்து பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் ராவ் அம்பேத்கரின் வரலாற்று பங்களிப்பையும் ஒரு சமூக நீதிக்கான அவரது போராட்டத்தை அவமதிப்பாக உள்ளது.
பாபா சகோப் டாக்டர் பீமாராம் அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவது ஒரு பேஷன் இல்லை, மாறாக அவரது பெயர் கோடிக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி மற்றும் உரிமைகள் கிடைக்க காரணமாய் இருந்தது. அதுல சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சமூக மாற்றத்துக்கான ஒரு புரட்சியின் சின்னம் என்று அவருடைய எக்ஸலத்திலிருந்து கூறி உள்ளனர். மேலும் அவர்களின் இந்த கருத்தை உணர்வினவையில் அடையாளம் மட்டுமல்ல, சமூக ஒரு ஒற்றுமை என்று ஜனநாயக விழிப்புணர்வுகளுக்கு எதிரான அவமரியாதையும் சரி அடையாளம் என்று சந்திரசேகர் கூறி உள்ளனர். இதுல தாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் அபிஷா என்ன விளக்கெல்லாம் கொடுத்திருக்காருன்னா, நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அபிஷா அம்பேத்கர் குறித்து பேசியது சர்ச்சையாகி உள்ள நிலையில் புதன்கிழமை அன்று ஈவினிங் மாலை இது குறித்து அவர் செய்தியாளரிடம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காப்புல. அப்படி என்னதான் சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் கட்சி நேற்று முதல் உண்மையை திரித்து கருத்துக்களை முன்வைத்து வருகிறது, இது கண்டிக்கத்தக்கது என்று அபிஷா கூறி உள்ளனர். நாடாளுமன்றம் போன்ற நாட்டின் மிக ஒரு உயர்ந்த ஜனநாயக மன்றத்தில் விவாதம் நடைபெறும் போது அது உண்மைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருந்தது வேண்டும். காங்கிரஸ் கட்சி நேற்று முதல் உண்மைகளை திரித்து பேசி விதம் மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்கது, இதை நான் வன்மையாக கண்டிக்க விரும்பினேன் என்று அபிஷா கூறியிருக்காங்க. இதற்கு முன்பு தாங்க அவர்கள் நரேந்திர மோடியின் கருத்துக்களை திரித்து உள்ளனர். தேர்தலும் போது எலெக்ஷன் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனது அறிக்கையை செயற்கை நுண்ணறிவு ஏஐ அதை பயன்படுத்தி எடிட் எல்லாம் பண்ணி அப்புறம் மாற்றிருக்காங்க. அம்பேத்கர் ஒருபோதும் அவமதிக்க முடியாத கட்சியை சேர்ந்தவர் தான் நான். அம்பேத்கரின் ஒரு கொள்கையை நாங்கள் பாரம்பரிய செய்து வருகிறோம் என்று அபிஷாங்க ரீசெண்டாக இந்த விஷயங்களை அப்படின்னா பிரஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸை பற்றி கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. நாம அடுத்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.